அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. நாம் எல்லாம் சொல்ல கேட்டிருப்போம், ஒரு மனிதன் வாழ்வதற்கு அடிப்படை தேவைகள் 3: ஒன்று உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளையும் அறியாமல் 4வது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த உலகத்தில் நாம் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் அது இல்லாமல் இந்த உலகமே கிடையாது. அதுதான் காலம். அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்தை படைத்ததிலிருந்து இந்த காலத்தினுடைய கணக்கு ஆரம்பமாகுது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும், கியாமத்து நாள் வரைக்கும் இந்த காலம் என்பது நம்மையும் அறியாமல் நம்மிடம் ஒட்டி கொண்டே தான் இருக்கும். நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு அசைவிலும் கூட இந்த காலத்தை நம்மிடமிருந்து பிரிக்க முடியாது. இந்த காலம் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு. மறுமை என்று சொல்லக்கூடிய அந்த நிரந்தர வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்காக நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய அளப்பெரிய ஒரு பொக்கிஷம்தான் இந்த காலம். இதை நாம் மறந்தே விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். ஏன்னாக்கா அந்த வாழ்க்கைக்கு தயாராவதற்கு பதிலாக நாம் இதுதான் நிரந்தரமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு நாம் இந்த வாழ்நாளை வீணாக்கி கொண்டிருக்கிறோம், அல்லாஹுவை மறந்தவர்களாக. நாம் இந்த காலத்தை வீணாக்கிவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே அல் அஸ்ர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகிறான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். யாரை தவிர? இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர். எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல அமல்களை செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவரை ஒருவர் உபதேசம் செய்து கொண்டும் பொறுமையும் மேற்கொண்டும் இருக்கிறார்களோ அவர்களை தவிர மற்ற அனைத்து மனிதர்களும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியமிட்டு இந்த 4 விஷயங்களை மனிதனுக்கு ஞாபகப்படுத்துகிறான். என்னென்ன விஷயம்? ஈமான் இருக்குன்னு, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருக்குன்னு, அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டு அவனுக்கான நல்ல அமல்களை செய்ய வேண்டும். அதே மாதிரி ஹக்க, சத்தியத்தை, இதுதான் இஸ்லாம், இதுதான் இறைவனுடைய மார்க்கம் என்பது நமக்கு தெரிகிறதா, அதை மற்றவர்களுக்கும் உபதேசித்து அவர்களுக்கும் நேரான வழியை காட்டச் சொல்லி பொறுமையோடு நாம் இருக்கும்போது இவர்களையெல்லாம் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள்தான் மனிதர்களிலேயே நஷ்டத்தில் இல்லை, மற்ற அனைத்து மனிதர்களும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்து காலத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, காலத்தை திட்டாதீர்கள், காலத்தை திட்டுகிறவன் என்னை துன்பத்துக்கு உள்ளாக்குகிறான், ஏனெனில் காலம் என்பது என்னுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கிறது, நானே இரவை பகலாக ஆக்குகிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி புகாரியில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதாக பதியப்பட்டிருக்குது. அதனால் காலத்திற்கு இஸ்லாத்தில் ஒரு தனித்துவமான மதிப்பு இருக்கிறது. அந்த மதிப்பை நாம் சரியான முறையில் புரிந்து நடக்க வேண்டும். மற்ற மதத்தில் உள்ளவங்க இந்த காலத்தை திட்டுவதை போன்று, எனக்கு நேரமே சரியில்லைப்பா, அந்த ஜோசியக்காரன் அப்படி சொன்னான்ப்பா, இவன் இப்படி சொன்னான்ப்பா, எனக்கு தொட்டதையெல்லாம் விளங்க மாட்டேங்குது, என்னோட நேரமே சரியில்லை, இப்படியெல்லாம் ஒரு மூமினுடைய வாயிலிருந்து வருவது குஃபுருக்கு சமம். ஏன்னா அல்லாஹுவே சொல்லிவிட்டான், காலத்தை திட்டாதீர்கள். ஏன்னா காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் படைத்தது அல்லாஹ். அதனால்தான் நீங்கள் காலத்தை திட்டும் போதும் உங்களுடைய துன்பத்துக்காக நேரத்தை குறை சொல்லும் போதும் அல்லாஹ் அதை தன்னையே திட்டுவதாக எடுத்துக்கொள்கிறான். ஏன்னா இந்த விதியை படைத்தது அல்லாஹ் தான். நமக்கெல்லாம் என்ன நடக்கும், எந்த நேரத்தில் எப்படியெல்லாம் நடக்கும் என்பதும் எழுதியது அல்லாஹ் தான். அப்போது நீங்கள் எனக்கு இந்த மாதிரி நடக்குது, எனக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா யாரை திட்டுறீங்க? அல்லாஹ்வே திட்டுறீங்க. அதனால் இந்த விஷயத்தில் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். ஏன்னாக்கா காலத்தை திட்டக்கூடிய இந்த செயல் என்பது அல்லாஹுவையே மறுக்கக்கூடிய குஃப்ரில் கொண்டு சேர்த்துவிடும். அடுத்து இந்த மனித சமுதாயத்துக்கு இந்த காலத்துடைய நேரத்துடைய தேவை எந்த அளவுக்கு இருந்துச்சு?
இதை மனிதன் முதலில் எப்படியெல்லாம் கணக்கிட ஆரம்பித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்கலாம். முதலில் மனுஷன் தன்னுடைய உணவு தேவைக்காக விவசாயம் செஞ்சு நடவு நட்டதிலிருந்து அறுவடை செய்கிற வரைக்கும் உள்ள காலத்தை அவன் கணிக்க வேண்டிய தேவை இருந்துச்சு. இப்போ நடவு நடுறோம், இத்தனை காலத்துக்கு பிறகு நமக்கு இதற்கான விளைச்சல் கிடைக்கும். அதை கொண்டு அவன் காலத்தை கணக்கிட ஆரம்பித்து அதன் பால் தேவையுடையவனாகிறான். மனிதன் நிலவை கவனிக்கிறான். அது ஒரு முழு நிலவாக இருந்து முழுவதுமாக தேய்ந்து மறுபடியும் வளர்வதை பார்க்கிறான். அதை ஒரு மாதம் என்று கணிக்கிறான். இதன் பிறகு 3 மாதங்களுக்கு ஒரு முறை பருவ காலங்கள் மாறுவதையெல்லாம் பார்க்குறான் அவன். வெயில் காலம் வருது, மழை காலம் வருது, இலையுதிர் காலம் வருது, பனி காலம் வருது. இந்த 4 வகையான பருவ காலங்கள் எல்லாம் அவனுக்கு போகுது. இந்த 4 பருவ காலங்களும் போவதற்கு 12 மாதங்கள் தேவைப்படுவதை அவனால் பார்க்க முடியுது. இந்த 12 மாதங்களை சேர்த்து அவன் ஒரு வருடமாக பிற்காலத்தில் கணிக்கிறான். இப்படித்தான் முதலில் இந்த காலத்தை கணிக்கக்கூடிய அந்த தேவை உண்டாகிறது. இந்த மனிதன் கணித்த அந்த மாதங்களின் எண்ணிக்கை 12. ஆனால் அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனில் இதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கிறானா? இது அல்லாஹுவின் புறத்திலிருந்து வகுக்கப்பட்டதா அல்லது மனிதனாக உருவாக்கியதா? சூரா தௌபா 9வது அத்தியாயம் 36வது வசனம். இன்ன இத்தக சுஹூரி இந்தல்லாஹிஸ்னா அஷர சஹ்ரன் ஃபீ கிதாபில்லா யௌம ஹலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்த். நிச்சயமாக அல்லாஹுவிடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை என்பது 12 தான். இது வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்தே அல்லாஹுவின் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மாதங்களின் எண்ணிக்கை 12 தான் என்பதை அல்லாஹு இந்த உலகத்தை படைக்கும் முன்பே வகுத்துவிட்டான். அதனால்தான் அவனுடைய ஏட்டில் இந்த உலகத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்று அல்லாஹ் தீர்மானித்தானோ, லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனுடைய ஏட்டில் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஏட்டில் அல்லாஹ் தான் எழுதியதாக கூறுகிறான். என்னன்னாக்கா, மாதங்களுடைய எண்ணிக்கை 12 தான். இது அல்லாஹ் நமக்கு வகுத்து தந்தது. இது ஏதோ தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை உறுதிப்படுத்தும் விதமாக என்ன சொல்கிறாங்க? காலம் அதன் சுழற்சிக்கேற்ப சுழன்று கொண்டே இருக்கிறது. வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாள் முதலே மாதங்களின் எண்ணிக்கை 12 தான். இதை புகாரியில் வரக்கூடிய 3197வது ஹதீஸ், 4406வது ஹதீஸ், இன்னும் பல ஹதீஸ்களிலேயும் முஸ்லீம் போன்ற கிரந்தங்களிலேயும் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்குது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மனிதனுடைய சுய தேவைகளுக்கு மட்டும் இல்லாமல் நாம் இஸ்லாத்தின் பெயரில் செய்யக்கூடிய அமல்களுக்கும் காலத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. நாம் தொழக்கூடிய இந்த தொழுகை, ஐங்கால தொழுகை, ஒவ்வொரு நாளும் நாம் 5 வேளை தொழுகிறோம் இல்லையா? அந்த 5 வேளையும் நாம் அதற்கான குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் தொழ வேண்டும். ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் மட்டும்தான் நோன்பு நோற்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் மட்டும்தான் நாம் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும். இப்படி காலமும் நேரமும் இஸ்லாத்துடைய அமல்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றோடு ஒன்று பின்னியதாக இருக்குது. மாற்று மதத்தினர் எல்லாம் நினைக்கிறாங்க நாம் சந்திர கணக்கை மட்டும் பின்பற்றுபவர்களாக. ஆனால் நாம் சூரிய கணக்கையும் பின்பற்றுகிறோம். இஸ்லாம் சரியான முறையில் நமக்கு காலத்தை அளவிடக்கூடிய அந்த வழிமுறையை கற்றுத்தந்திருக்குது. நாம் என்ன செய்கிறோம்? நேரத்தை கணிப்பதற்கு சூரியனை பின்பற்றுகிறோம். மாதத்தை கணிப்பதற்கு சந்திரனை பின்பற்றுகிறோம். இதுதான் சரியான முறையும் கூட. இன்றைக்கு புழக்கத்தில் உள்ள அந்த ஆங்கில வருட கணக்கு இருக்கு இல்லையா, அது சூரியனை மையமாக கொண்டிருக்குது. அதனால் அதில் சில குளறுபடிகள் எல்லாம் இருக்குது. ஆனால் சந்திர கணக்கில் நீங்கள் மாதத்தை கணக்கிடும்போது அதில் மிகப்பெரிய குளறுபடிகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க என்னன்னாக்கா,
ஒரு மாதம் என்பது 29 அல்லது 30 நாட்களை கொண்டது. ஆனால் இன்னைக்கு புழக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆங்கில வருடத்தில் 28 நாள் இருக்குது, 29 நாள் இருக்குது, 30 நாள் இருக்குது, 31 நாள் இருக்குது. எந்தெந்த மாதத்தில் எத்தனை எத்தனை நாட்கள் இருக்குது என்பதற்கு நாம் சரியான முறையில் கணக்கு வேறு வைத்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இதில் லீப் வருடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்தை சொல்கிறாங்க. 4 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு நாளை அதிகப்படியாக சேர்க்குறாங்க. இது போன்ற குழப்பங்கள் எல்லாம் சந்திர கணக்கில் கிடையாது. ஏன்னா அது அல்லாஹ் நமக்கு வகுத்து கொடுத்தது. சூரிய கணக்கு என்பது இந்த மனிதன் வகுத்து கொண்டது. அதனால் இவ்வளவு குளறுபடிகளும் இருக்குது. அப்படின்னாக்கா இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த ஹிஜ்ரி என்று சொல்லப்படக்கூடிய ஆண்டு கணக்கு எப்போது உருவானது? எந்த காலத்திலிருந்து இந்த ஹிஜ்ரி ஆண்டை மனிதர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்தே இது புழக்கத்தில் இருக்குதா, இல்லை அவர்களுக்கு பிறகு உருவானுச்சா? இதனுடைய வரலாற்று பின்னணி என்ன? இது போன்ற செய்திகளை இதற்கு பிறகு வரக்கூடிய அந்த பதிவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.